ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். சஹருக்கு மட்டன் கிரேவி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய்லாம் ஊற்றாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாயை பாதியாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். 2 வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுறணும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோடனே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் கம்மி பண்ணிவிட்டு மிளகுத்தூள் கொஞ்சம் கூட சேர்த்துக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுறணும். சின்னதாக ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். 1.5 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்து செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். மட்டனை சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ மட்டன் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுறணும். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மல்லி சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுக்கணும். இந்த ப்ரெஷர் குக்கரில் 20 நிமிஷம் டைம் செட் பண்ணிக்கிறேன். நீங்கள் நார்மல் ப்ரெஷர் குக்கரில் வச்சா 3-4 விசில் விட்டு எடுக்கணும். மல்லித்தலையும் சேர்த்துருங்க. 1 பாட் ரெசிபி மாதிரி தான் இதுவும். கறிலாம் சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள். கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும். நல்லா கிரேவியாக வந்துடும். மட்டன் கிரேவி செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் சஹருக்கு.